வணக்கம். எப்படி இருக்கீங்க? போன வீடியோல நான் அணங்கு பத்தி பேசினேன். அதாவது ஒரே நேரத்துல தான் பேசிட்டு இருக்கேன். 12 மணிலேருந்து பேசிட்டு இருக்கேன். அம் இந்த அணங்கு பத்தி எனக்கு சரியா தெரியல. ஆனா எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. ஆ எங்க ஊர்ல வந்து கிராமத்துலலாம் சினிமா படம் ஓட்டுவாங்க. சினிமா படம்னா முதல்ல வந்து ஒரு புது படம் போடுவாங்க. அதாவது எது சம்மந்தப்பட்ட ஃபங்ஷனோ அதுக்கேத்த மாரி படம் போடுவாங்க. அது வந்து ஏதோ ஒரு கோயில் சம்மந்தப்பட்டது. அப்ப வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தின்னு ஒரு படம் போட்டாங்க. அப்ப எனக்கு வந்து 1ஆம் கிளாஸ் படிக்கிற வயசு. 1ஆம் கிளாஸ் தான் வேற கிடையாது. 1ஆம் கிளாஸ் 5 வயசு. அந்த படத்துல வந்து ஒரு பேய காமிப்பாங்க. அந்த பேய் வந்து அது அந்த உண்மையில அந்த படத்துல அப்படி இருக்குது. அந்த பேய் வந்து கேணிக்குள்ள இருந்து கூப்பிடுற மாரி இருக்கும். இல்ல நைட்ல உட்காந்து பேசுறேன்னா, இல்ல எங்க வீட்ட சுத்தி ஏஞ்சல் தான் வரும். பேயெல்லாம் வராது. அப்ப வந்து இப்படி இப்படி கூப்பிடுற மாதிரி இருக்கும். அந்த சீன பார்த்துட்டு பயந்துட்டு நான் தூங்கிட்டேன். நான் தூங்குனேன்னு நெனச்சுக்கிட்டு, எங்க அம்மா வந்து வீட்டுக்கு போயிட்டு, அடுத்த சினிமா பார்க்கலான்னு அவங்க ரெடியா இருக்காங்க. ஏன்னா, அடுத்த சினிமா வந்து முதல் சினிமா சாமி படம், 2வது சினிமா புது படம் போடுவாங்க. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அம்மா வீட்டுக்கு போன டைம்ல நான் அப்ப கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். சரி சரின்னேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா வீட்ல இருந்து வந்து எங்க வீடுனா பக்கத்துல ஒரு 2 நிமிஷம் கூட கிடையாது. அந்த பொதுவான இடத்துக்கும் எங்க வீட்டுக்கு 2 நிமிஷம் கூட கிடையாது. வந்து பார்த்தா, ஆ என்ன காணோம். என்ன காணோம். இப்ப வந்து எங்க ஊர்ல நான் எப்படி நடந்துச்சுன்னு சொல்றேன் கேளுங்க. இந்த பேய் படத்த பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டேன் நான். எனக்கு வந்து அடுத்து நான் பார்க்குறேன். கொஞ்சம் தூரம் அதாவது ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும், 3/4 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் நான் தனியா நடந்து போயிருக்கேன். தனியா நடந்து போயிருக்கேன். அதாவது பகல்லேயே அந்த ஸ்கூலுக்கு போற பாதை அது. அந்த ஸ்கூல் பாதையே நான் தனியா போமாட்டேன். யாராவது ஒருத்தர் 2 பேர் அங்கங்க நடந்து போயிட்டு இருந்தா தான் போவேன். அந்த மாதிரி ஒரு ஒரு பாதை. அந்த பாதையில நைட்ல நான் தனியா நடந்து போயிருக்கேன். அதுதான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த பேய் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு பயம். அப்படியே நடந்து போயிட்டு, ஒரு கேணி இருக்குது. மொட்டை கேணி. ரோட்டு பக்கத்துல மொட்டை கேணி. அந்த கேணி பக்கத்துல இந்த திரிசூலம் மாதிரி ஒரு சின்ன மாடம் இருக்கு. அந்த ரோட்டு ஓரத்துல. அந்த மாடம் இருக்குன்னா, அந்த சாமி இருக்குன்னு தான அர்த்தம். அந்த சாமி அங்க இருக்கு. இந்த எப்படி சொல்றது? ஆ ரைட் சைடு சாமி இருக்கு. லெஃப்ட் சைடு மொட்டை கிணறு இருக்கு. அது பக்கத்துல ஒரு பாதை இருக்கு. நான் நேரா அப்படியே நேரா வந்து இங்க பாருங்க. இந்த நேரா இருக்கா? இந்த பக்கம் மாடம் இருக்குது. அந்த சின்ன மாடம். இந்த எல்லா ஊர்லயுமே இப்படி ஒரு மாடம் கட்டுவாங்க. சின்ன திண்ணை மாரி இருக்கும். இந்த பக்கம் வந்து மொட்டை கிணறு. அந்த மொட்டை கிணறு முன்னாடி நிக்கிறேன். சரிங்களா? அவ்வளோ தூரம் நான் எப்படி வந்தேன்னே எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அந்த கிணறுகிட்ட நிக்கிறேன். அப்பதான் எனக்கு விழிப்பு வருது. அதாவது நம்ம இவ்வளோ தூரம் வந்ததே எனக்கு தெரியல. டக்குனு எனக்கு முழிப்பு வந்துருச்சு. அப்படியே நான் பயந்துட்டேன். எப்படி பயந்துட்டேன்னா, அந்த கேணி முன்னாடி நான் நிக்கிறேன். கேணி இருட்டா இருக்கு. சுத்தி இருட்டா இருக்கு. அதாவது 5 வயசு தான். உடனே அந்த பக்கம் ஒருத்தர் நடந்து வர்றாரு. ஒரு பக்கத்து ஊருக்காரர். அதாவது நான் எங்க ஊருக்கும், பக்கத்து ஊருக்கு ஒட்டி போயிட்டேன். ஆ அவர் என்ன சொல்றார் அவர் வர்றாரு. வந்தோனே, "என்னம்மா இங்கே நிக்கிறா?" அப்படின்னாரு. அப்போ அவருக்கு வந்து ஏதோ இந்த பொண்ணு தானே நடந்து வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் "வாம்மா போலாம் வீட்டுக்கு. நான் வந்து உன்ன எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்ட்டு" அப்பவாவது அவரு என்ன கூட்டிட்டு போயிட்டு எங்க ஊர்ல விட்டுருக்கலாம். மறுபடியும் ஒரு ஒரு 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ போய் நடந்து விட்டு வந்திருக்கலாம். ஆனா அவரு அத செய்யல. எனக்கு ஒண்ணும் தெரியல. அப்பலாம் எது ஃபோனு. அவரு என்ன கூட்டிட்டு போயிட்டு, அவங்க வீட்டு திண்ணையில படுத்திருக்கிறாரு. அவர் அவர் வந்து என்ன திண்ணையில தூங்க சொல்றாரு. அதாவது நம்ம ஊர் வந்து குளிர்காலம் கிடையாது. வெயில் காலம் அது. என்ன திண்ணையில தூங்க சொல்றாரு. நல்ல தூக்கம். ஏன்னா சினிமாவெல்லாம் பார்த்துட்டு வந்ததுனால நல்ல தூக்கம் எனக்கு. நான் திண்ணையில தூங்கிட்டேன். ஆ இப்ப நடக்கிற மாரியெல்லாம் கேவலங்கள்லாம் அப்ப நடக்காது. பாலியல் பிரச்சனைலாம். அவரு இந்த திண்ண பக்கம் நான் தூங்குறேன். இந்த வாசப்படி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு திண்ண, இந்த பக்கம் ஒரு திண்ண. ஆளுக்கு ஒரு பக்கம் திண்ணையில தூங்குறேன். நான் தூங்கிட்டேன். எனக்கு பாருங்க எங்க அம்மா, அப்பா எப்படி யோசிப்பாங்க? என்ன பண்ணுவாங்க? எனக்கு எதுவுமே தோணல. அதான் நான் பாட்டுக்கு தூங்கிட்டேன். இங்க தூங்குமான்னு அதான் நான் வந்து சின்ன வயசுலயே நான் ரொம்ப அடல்ட் மாரி திங்க் பண்ணுவேன். நான் நான் நல்லா தானே இருக்கேன். அதாவது எங்க அம்மா, அப்பா என்ன தேடிட்டு இருப்பாங்கன்ற அறிவே எனக்கு கிடையாது. எங்க அம்மா வந்து அந்த 10 மணிலருந்து காலை வரைக்கும் 10, 11, 12 ஒரு 6, 7, 8 மணி நேரம் எங்க அம்மா அழுதுருக்கு. 8 மணி நேரம் அழுதுருக்கு. என்ன பிள்ளைய என்கிட்ட அதாவது இந்த எல்லா கேணியிலும் போய் தேடுறாங்களாம். எங்க தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்கலாம். நான் போய் கேணியில எங்கிட்டோ விழுந்துட்டேன்.
அதாவது அவங்க எப்படிதானே கெஸ் பண்ணுவாங்க. சின்ன பிள்ளை எங்கிட்ட போய் கேணியில விழுந்துருச்சு, செத்து போயிருக்கும். காலையில தான் தெரியும். அது என்னவோ அதாவது அந்த அந்த காணாம போனது தெரிஞ்ச எல்லாருக்குமே டென்ஷன். அந்த 2வது படத்த யாரும் உருப்படியா பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாரும் தேடுறாங்க. அதான் கேணி கேணியா போய் தேடுறாங்க. அதாவது அந்த ஊர சுத்தி இருக்கிறது. அதாவது ரொம்ப தூரத்துல இருக்க எங்க தோட்டத்துக்குலாம் போவாம, அந்த ஊர சுத்தியே இருக்கிற இடத்த தேடிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பக்கத்து ஊர்க்காரர் நல்ல மனுஷன் தான், இல்லன்னு சொல்லல. அவர் திருப்பி வாம்மா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். உங்க அம்மா, அப்பா தேடுவாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போவாம, அவர திண்ணையில போய் படுக்க சொல்ட்டாரு. நானும் என்னமோ பெரிய ஆள் மாதிரி, சரி நம்ம காலையில போய்க்கலாம்ன்னு சொல்லி நானும் தூங்குறேன். வீட்ல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு அந்த அறிவே கிடையாது அப்போ. ஒருவேளை சின்ன பிள்ளைன்றனால அறிவு இல்லையா? இல்ல எனக்கு ஒரு எமோஷனல் நாலேட்ஜ் அப்ப இல்லையா? காலையில போறேன், எங்க அம்மா அதாவது அந்த உள்ளூருக்குள்ள இருக்கு. அந்த ஊருக்குள்ள இருந்த வீடு. அப்ப அந்த சின்னதா இருக்கும் ஒரு வீடு. அப்ப அதுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் பெரிய வீடு கட்டுனோம். அந்த என்ன பார்த்த உடனே எங்க அம்மா அழுதுச்சு பாருங்க. பயங்கரமா அழுதுச்சு. எங்கேயா போன? எங்கேயா போன? இப்ப மாதிரியெல்லாம் மோசமான கல்ச்சர்லாம் அப்ப கிடையாது. நான் வந்து அவர் வீட்டுக்கு போனேன். அது வந்து அந்த அந்த வீட்டுக்காரங்களும் எங்க ஊர்க்காரங்களுக்கும் சொந்தக்காரங்க. அந்த வீட்டுக்காரங்களோட பையனுக்கு எங்க ஊர் பொண்ணு குடுத்தாங்க. அப்புறம் பிற்பாடு பொண்ணு குடுத்தாங்க. சொந்தக்காரங்க தான் எல்லாரும் தெரிஞ்சவங்க. சொந்தக்காரங்க கிடையாது எனக்கு. எங்க ஊர்க்காரங்க சொந்தக்காரங்க. பக்கத்து பக்கத்து ஊர். ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஊரு. ஆ எங்க அம்மாவுக்கு வந்து அப்படி ஒரு அழுக. அது திரும்பி வந்ததுல நைட்டு முழுக்க எங்க அம்மா அழுதுருக்குன்னா பார்த்துக்கோங்க. எனக்கு 5 வயசுனா, என் தம்பிக்கு வந்து ஒரு 2 வயசு அப்படி இருந்திருக்கும். குட்டி பையன். குட்டி குழந்தையும் வச்சுக்கிட்டு பயங்கரமா அழுதுச்சாமா. ராத்திரியெல்லாம் உன்ன எங்கெங்க தேடுறது? ஆனா நான் எனக்கு எவ்வளவு பெரிய அறிவுன்னு நீங்களே பாருங்க. நான் என்ன சொல்றேன், "அம்மா சோறு போடுமா, நான் ஸ்கூல் போகணும்" அப்படின்றேன். உண்மையிலேயே சொல்றேன். அந்த 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 க அந்த ஸ் அந்த காட்சிய என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா, அது அதாவது ஒரு சில வாழ்க்கையில நடந்த ஒரு சில பிரச்சனைகள் இப்ப எனக்கு 3 வயசுல நடந்தது கூட ஞாபகத்துல இருக்கு. ஆனா வந்து நெறைய ஞாபகத்துல இல்ல. ஒவ்வொரு சம்பவங்களும் ஞாபகத்துல இருக்கு. 3 வயசுல நடந்தது ஞாபகத்துல இருக்கு. 2 வயசுல நடந்தது ஞாபகம் இல்ல. ஆ அப்ப நான் சொல்றேன், "அம்மா சோறு போடுமா, நான் ஸ்கூல் போணுன்றேன்." "இல்லம்மா, வேணாம்மா, நானே ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கேன். நீ எங்கேயும் போ வேணாம். நீ வீட்லயே இரு இன்னைக்கு ஒரு நாளைக்கு." அப்படின்னோனே, "இல்லம்மா, எங்க டீச்சர் திட்டுவாங்க. நான் போறேன்." அப்படிங்கிறேன். நிஜமாவே சோறு, குழம்பு போட்ட உடனே நான் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போறேன். எதுவுமே எனக்கு நடக்காத மாரி இருக்கு. எப்படி அந்த அந்த டைம்ல வந்து எங்க அம்மா அழுவும். அதாவது நம்மளுக்கு இதெல்லாம் எனக்கு சொல்லி தராதனால தெரியலையா? இல்ல எனக்கே அந்த அறிவு இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆம். அந்த மாரி ஒரு நாள் தூக்கத்துல போயிட்டு, கொஞ்சம் தவறி இருந்தாலும் அதாவது அந்த விழிப்பு இப்படி எப்படி வந்துச்சு? அந்த பக்கத்துல அந்த சாமி மாடம் இருந்ததுனால வந்துச்சா? இல்ல அந்த பின்னாடி வந்தவங்களால எனக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல பவர்னால, ஒரு வைப்ரேஷனால எனக்கு விழிப்பு வந்துச்சான்னு தெரியல. இல்ல ஒரு 2 செகண்ட்ஸ்ல நான் அந்த கேணிக்குள்ள விழுந்திருப்பேன். நாங்கலாம் ஸ்கூல் போறப்ப அந்த கேணி எட்டி பார்ப்போம். இருட்டா இருக்கும். ஆனா தண்ணி இருக்கான்னு தெரியாது. தண்ணி இருக்குதோ இல்லையோ தெரியாது. எட்டி பார்த்தோம்னா ஒரே ஒரே மரமா இருக்கும். அந்த மாதிரி அதாவது தூக்கத்துல நடந்து போயி, அந்த ஏதோ ஒரு பேயினால தான் அதுதான் வந்து அணங்கு மாதிரி. அது அப்படியே போயிட்டு அப்படியே நான் தப்பிச்சுட்டேன். 5 வயசுல நடந்தது. அதுலேருந்து எங்க அம்மா வந்து என்ன வந்து சேலையில கையில கட்டி வச்சுக்கிறது. நான் தூக்கத்துல நடந்து போயிடுவேன் அப்படின்ட்டு. அந்த அது ஏன் அப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் வந்து நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். யாருக்குமே பயப்பட மாட்டேன். ஆனா பேய்னா பயங்கர பயம். அதாவது இப்படி மாரி வெளிச்சமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெளிச்சமா இருக்கிற வீட்டுக்குள்ள கூட போமாட்டேன் தனியா. அந்த அளவுக்கு பேய் பயம். வேற என்ன சொல்றது? அப்புறம் நான் அன்னைக்கு ஒரு வீடியோல சொன்னேனே, பாம்புனா கொஞ்சம் பயம். பாம்புன்னு சொன்னாலே பயப்படுவேன். ஏன்னா வந்து அது வந்து அப்படிதான் பயம். அது வந்து பயங்கர பாய்சனஸ். கரெக்ட் தானே? பாய்சனஸ் கிடையாது. வெனம்னு சொல்லுவாங்க. விஷம். வெனம்னா விஷம். அப்போ அந்த பேய் எக்ஸ்பீரியன்ஸ மறக்கவே முடியாது. ஆ 10 நிமிஷம் ஆச்சு. அதுபோல எங்க ஊர்லயே எனக்கு அதிகப்படியா அந்த வேப்பந்தழ வச்சு இப்படி மந்திரிப்பாங்க தெரியுமா? இப்படி இப்படி மந்திரிப்பாங்க. அதிகமா மந்திரிச்சது எனக்கு தான். அ டாக்டருக்கு போய் இப்ப பார்த்துட்டு ஊசி போட்டாலும் சரியாவாது இந்த ஃபீவர். அப்புறம் மறுபடியும் மந்திரிச்சா சரியாவும். அந்த மாதிரி எனக்கு வந்து அடிக்கடி பேய் பயமுறுத்திருச்சு. அதாவது நம்ம பயந்த சுபாவமா இருக்கிறப்போ, அது வந்து ஈஸியா வந்து பாதிக்கும். கொஞ்சம் தைரியசாலியா இருந்தா அப்படி ஆவாது. பட் அ எப்படி எனக்கு இந்த பேய் பயம் வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ அதாவது நான் எவ்ளோ பாவம் எங்க அம்மா. ஒரு 10 மணிக்கு அந்த நடந்த சம்பவத்துலருந்து காலை வரைக்கும் அழுது அழுது எங்க அம்மா முகமெல்லாம் அப்படி வீங்கின மாரி இருந்தது. நான் அத கண்டுக்கவே இல்ல. அம்மா நான் ஸ்கூல் போணும். எங்க டீச்சர் திட்டுவாங்க அப்படின்றேன். என்னத்த சொல்றது? அதாவது அதே அந்த சின்ன பிள்ளை மனநிலையில தான் நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமும்.
நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து திருப்பி இந்தியாவுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு போனேன்னு தெரியுமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. எங்க அம்மாவோட ஃபீலிங்ஸ் பத்தி அந்த ராத்திரி எங்க அம்மா தேடினப்போ நான் எப்படி அமைதியா ஒண்ணுமே தெரியாம இருந்தேனோ, எப்படி திரும்பி போயிட்டு நான் வந்து கேஷுவலா நான் ஸ்கூல் போகணும்னு சொன்னனோ, அதே மாதிரி தான் நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு திரும்பி போனப்போ, எங்க அம்மா முகம் எவ்வளவோ மாறி இருந்துச்சு. எங்க அம்மாவ எனக்கு அடையாளமே தெரியல. இதுதான் எங்க அம்மாவான்னே தெரியல. அதுவும் முதுகெல்லாம் லேசா கூன் வந்துருச்சு. எங்க அம்மா எப்பவும் ஸ்ட்ரெயிட்டா அப்படிதான் இருக்கும். என்ன மாதிரி. லேசா அப்படி கூன் வந்துருச்சு. "அம்மா நீ நேரா நில்லுமா" அப்படின்றேன். எனக்கு எனக்கு எப்பதான் எனக்கு மெச்சூரிட்டியே இல்லாத மாரி இருக்கு. எனக்கு எவ்வளோதான் பேசினாலும், எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்கிற அந்த பாசம், அது வந்து மெச்சூரிட்டியாவே மாறல. அது பாசம் வந்து சின்ன பிள்ளையில இருந்த பாசம் மாரியே தான் இருக்கே தவிர, அதாவது எங்க அம்மா போய் சேர்ந்ததுக்கப்புறம் நான் இவ்வளோ யோசித்து என்ன பண்றது? சரி நீங்களாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருங்க. உங்க அம்மா அப்பாகிட்டலாம் பாசமா இருங்க. ஏன்னா, நான் எத்தன வருஷம் கழிச்சு போனேன்னு தெரியுமா? சொல்லப்போனா எனக்கு 3 பிள்ளைங்க இருக்குன்னு எனக்கு சொந்தக்கார பொண்ணு சொல்றாங்க. "உனக்கு 3 பிள்ளைங்க இருக்குன்னு உங்க அம்மா சொன்னப்ப" அதாவது எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க. "உனக்கு 3 பிள்ளைங்க இருக்குன்னு உங்க அம்மா சொன்னப்ப நாங்க நம்பவே இல்ல. ஆனா நீ பிள்ளைங்களோட வந்தப்ப தான் நாங்க நம்புனோம்." அப்படின்னு சொல்றப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒருவேளை நாங்க 3 பிள்ளைங்களையும் பார்க்காம எங்க அம்மா இறந்து போயிருந்துச்சுன்னா, எத்தன பேர் நம்பியிருப்பாங்க? ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பிள்ளைக்கு 3 பிள்ளைங்க இருக்குன்னு அவங்க அம்மா சொன்னுச்சு. நான் போய் கூட்டிட்டு போய் காமிக்கலன்னா, அதாவது எங்க அம்மா உயிரோட இருக்கிறப்பவே காமிச்சேன். அப்ப எங்க அம்மா கொஞ்சம் சரி நம்ம சொன்னபடி எல்லாருக்கும் நான் சொன்னேன், யாரும் நம்பல. இப்ப பிள்ளைங்கள பார்த்தோனே நம்பியிருப்பாங்கன்னு சந்தோஷமா இருந்திருக்கும். ஒருவேளை எங்க அம்மா நான் போறதுக்கு முன்னாடி எங்க அம்மா இறந்து போயிருந்தா எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். இந்த சில வருஷம் நான் போவே இல்ல. அதுக்குள்ள எங்க அம்மாயி இறந்துடுச்சு. எங்க அம்மாயி இறந்துடுச்சு. எங்க அம்மாயிக்கு ஒரு சேலை கூட நான் வாங்கி தரல. எங்க அம்மாவுக்கு ஒரு சேலை கூட வாங்கி தரல. அடுத்து வந்து என்னோட நாய் இறந்து போச்சு. என்னோட நாய் பேரு அன்பு. எங்க அம்மா அவ்வளோ பாசமா சொல்லும். எனக்கு ஃபோன் பண்ணா கூட அந்த அப்படியே ஒரு என்ன ஒரு ஃபீல் தெரியுமா? எப்படி பேசுறப்போ, "வசந்தி" அப்படிங்கும். "வசந்தி எப்படியா இருக்க?" அந்த அந்த குரல கேட்கல. அது வந்து எங்க அம்மா வந்து இறந்து 2 வருஷம் ஆகுது. 2022க்கு 2022 போய் பார்த்தேன்னா, 2023ல இறந்து போச்சு. அது இறந்து போன பத்தி நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன். ரொம்ப மனசு கஷ்டமான விஷயம். நான் அடுத்து வந்து 2023 மே மாசம். இப்போ 2024, 2025 மே மாசம் ஆயிடுச்சா, எனக்கு இன்னமும் கூட எங்க அம்மா இல்லாத அந்த வீட்டுக்கு போகணுன்ற எண்ணமே வரல. நான் வீட்டுக்கு போறேன். ஏன்னா, நான் எங்க அம்மாவோட டெட் பாடிய நான் வந்து வீடியோல தான் பார்த்தேன். லைவ் கால்ல பார்த்தேன். எங்க அம்மாவோட கைய தொட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். முடியல. ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல. நான் வந்து சென்னைக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் மதுரைக்கு போயிட்டு, மதுரையிலேருந்து கிராமத்துக்கு போகணும். அது சென்னையா இருந்தா கூட ஈஸியா போயிருந்திருக்கலாம். நம்ம தான் எங்கேயோ கிடக்குறோம். அப்போ இப்ப என்ன சொல்ல வந்தேன், இன்னமும் கூட நான் ஸ்கூல் போயிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க, எங்க அம்மா வீட்ல இருக்கணும். அந்த கதவு வந்து திறந்திருக்கணும். கிராமத்துலலாம் திறந்திருந்துச்சுன்னா, வீட்ல யாரோ இருக்காங்கன்னு அர்த்தம். பூட்டி இருந்துச்சுன்னா, அவங்க தோட்டத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். நம்மளே கதவ திறந்து, வீட்டுல போய் உட்காந்து ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கிறது. எங்க அம்மா தோட்டத்துக்கு சில சமயம் தேடி போவேன். "ஏ ஏம்மா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு?" சொல்லிட்டு. என்னன்னு சும்மா தான் பார்க்கறதுக்காக. அப்போ வந்து எங்க அம்மா இல்லாத ஒரு வீட்டுக்கு போறப்போ, எனக்கு தோணுது, டக்குன்னு எங்க அம்மா நடந்து வந்துரக்கூடாதா? அ அவ்வளோ பாசமா என்ட்ட பேசும். அதாவது இந்த எப்படி சொல்றது? இந்த மதுரை அக்சென்ட்டோட அழகே அழகுதான். எங்க அம்மா வந்து என்ன பார்த்தோனே கண்ணீர் விடுற மாதிரி, எங்க அம்மாவோட செட் ஆளுங்க. எங்க எங்க அம்மா அளவுக்கு என் மேல அக்கறை எடுத்துக்கிட்டவங்கலாம் இருக்காங்க. அதாவது இருக்காங்க, சிலர் இல்ல. என் கைய பிடிச்சுட்டு கேட்குறாங்க, "ஏயா இத்தன வருஷம் வரல? ஒவ்வொரு சாமி கும்பிடு திருவிழாவுக்கெல்லாம் உன்ன நெனப்பேன். நீ என்ன பண்றியோன்னு?" அதாவது இங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா வந்து எனக்கு வந்து இந்த ஊர்ல நடந்த விஷயங்கள்லாம் யோசிக்கிறப்போ ஒரு 30 வருஷம் ரொம்ப வருஷமா இங்க இருக்கிற மாரி இருக்கு. நான் திருப்பி எங்க ஊருக்கு போறப்போ சின்ன பிள்ளைங்கலாம் பெருசு பெருசா ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருது. அங்க நான் 1 நாள் தான் இருந்தேன் எங்க வீட்ல. அதுக்குள்ள வர்றவங்க, போறவங்க, அவங்க இறந்துட்டாங்க, இவங்க இறந்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரே கிறுகிறுன்னு வருது. என்னது அந்த சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது பெருசாயிடுச்சு. அப்படின்றாங்க. அ ஒரு 1 டிகேட் ஒன் ஒ
கொஞ்ச நாள் தான் நான் போகல. ஆனா அதுக்குள்ள இவ்ளோ மாற்றம். எப்படி சொல்றது? அதான் சொல்றேனே, நான் வந்து இந்த காலையில போயிட்டு நான் ஸ்கூல் கிளம்பணும் அப்படின்னு ஒரு சாதாரணமா பேசினேன் பார்த்தீங்களா? அது போல தான் எனக்கு இப்பவும் மனநிலை இருக்குன்னு நெனைக்கிறேன். அதான் இப்ப எங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப அதுக்கு அத நெனச்சு நெனச்சு கஷ்டப்படுறேன். உயிரோட இருந்தப்போ நம்ம நெறைய செஞ்சிருக்கணும், நெறைய பேசியிருக்கணும், நெறைய போய் பார்த்துருக்கணும் அப்படின்னு. என்னோட பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலேயே நான் பயங்கரமா அழுதுருவேன். என் பிள்ளைங்க வந்து என்ன இப்படி பண்ணுச்சுன்னு. யாராவது அம்மா, அப்பாவுக்கு சர்ப்ரைஸா ஏதாவது பொருள் வாங்கி தர்றது, அந்த மாரியெல்லாம் YouTubeல, Facebookல வீடியோ வந்துச்சுன்னா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன் உங்க குடும்பத்தில நடக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஏன் Facebook, YouTubeல காமிக்கிறீங்க? அப்புறம் வந்து சாப்பிட கூட்டிட்டு போறது, ஃப்ளைட்ல கூட்டிட்டு போறது, கிஃப்ட் குடுக்குறது எனக்கு உண்மையிலே அது பிடிக்காது. ஏன்னா எல்லாராலயும் அப்படி செய்ய முடியலல்ல. அதனால ஒரு எரிச்சல் வரும் எனக்கு. அது பொறாமைன்னு கிடையாது. ஏன் இப்படி எல்லாரையும் வந்து ஏங்க வைக்கிறீங்க? அந்த மாரி ஏன்டா போட்டுட்டு இருக்கீங்க வீடியோ அப்படின்னு உங்களோட பெர்சனல் சந்தோஷத்தை எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. ஏன் எல்லாத்தையும் வந்து போடுறீங்க? அப்புறம் இந்த பொண்ணு பார்க்க வர்றது, எவ்வளவோ பேருக்கு பொண்ணே கிடைக்கல. அப்புறம் வந்து ரொமான்ஸ் பண்றது, எரிச்சமயரா இருக்கு அதெல்லாம் பார்த்தா. நான் ஏதோ கோவமா பேசிட்டேன். இல்ல எரிச்சலா இருக்கு. ரொமான்டிக்கா பேசுறது, ரொமான்டிக்கா பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கெல்லாம் கடுப்பா இருக்கு. என்னமோ உலகத்துல இவன் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கிற மாரி. சரி. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். செம்ம தூக்கத்துல ரொம்ப தூக்கத்துல ரொம்ப நல்லா பேசுவேன். இப்ப எத்தன மணி தெரியுமா? 12 மணிக்கு மேல ஆகுது. ஏன்னா இப்போ ஸ்கூல் ஹாலிடேஸு. நான் வந்து ஸ்கூல் இல்லன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 6 மணிக்கு எந்திரிக்க வேண்டியிருக்கும். 6 மணிக்கு எந்திரிக்கலன்னா, அ கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சாலும் நானே படபடப்பாயிடுவேன். ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுவேன். 6 மணிக்கு எந்திரிக்கணும். இப்ப வந்து நான் வீடியோ பண்ணிட்டு, நல்லா தூங்கிட்டு, இஷ்டம் போல தூங்கிட்டு 8 மணிக்கு கூட எந்திரிக்கலாம். ஜாலியா இருக்கும். ஏன்னா வந்து திங்கள், செவ்வாய் அப்படின்ற கவலையே கிடையாது. ஏன்னா ஸ்கூல் ஹாலிடேஸ் அடுத்த 2 வாரத்துக்கு. எனக்கு ஸ்கூல் ஹாலிடேஸ்ல எங்கேயுமே போகக்கூடாது. எங்கேயுமே போகக்கூடாது. சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், லைப்ரரி போகணும், கடைக்கு மளிகை பொருள் வாங்க போகணும், சாப்பிடணும், தூங்கணும், சாப்பிடணும், தூங்கணும். அவ்வளோதான். ஏன்னா அது வந்து இந்த பிள்ளைங்களுக்கும் வந்து நல்லா சாப்பிடுறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். நமக்கு வந்து நல்ல ஒரு லேட்டா எழுந்திரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆ சரி. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அம்மா, அப்பா கிட்ட பாசமா இருங்க. எங்க இல்ல இன்னும் சொல்ல வரேன். யுனிவர்சிட்டில இருக்கிறப்போ சைக்கிள் வேகமா ஓட்டுவேன். அப்புறம் கிராமத்தில இருக்கிறப்போ எங்க சைக்கிள் அதுவும் இந்த இந்த இது வெயிட்டெல்லாம் வச்சு ஓட்டுற சைக்கிள். அப்புறம் ஒரு லைட் வெயிட் சைக்கிள் இருந்தது. எல்லாத்தையும் வேகமா தான் ஓட்டுவேன். யாரோ சொன்னாங்களாம், "வசந்தி வேகமா சைக்கிள் ஓட்டுது சொல்லுங்க" அப்படின்னாங்களாம். நான் சொன்னேன், "நல்லா தான்ப்பா ஓட்டுவேன். நான் அதெல்லாம் விழுவ மாட்டேன்" அப்படின்னேன். எங்க அப்பா சொல்றாரு, "நீ விழுந்து என்கிட்ட அடிபட்டுருச்சுன்னா, ஒருத்தனும் கட்ட மாட்டான்" அப்படின்னுவாரு. நான் ஏதோ கல்யாணம் பண்றதுக்கே பொறந்திருக்கிறேனா அப்படின்னுவேன் நான். ஏன்னா எங்க அப்பாட்ட நான் வந்து பயப்படவே மாட்டேன். இப்படிதான் பேசிட்டு இருப்பேன். நேத்து சிவபெருமான பத்தி கேள்வி பண்ணல. ஒண்ணும் இல்ல. எங்க அப்பா ஒரே சட்டைய வருஷம் முழுக்க போட்டிருந்தா, எங்க அப்பாவும் கேட்பேன். "ஏன்ப்பா மானத்த வாங்குற? வேற சட்டை போடுப்பா" அப்படின்னுவேன். அப்புறம் வந்து யுனிவர்சிட்டில இருந்தப்போ எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அ 1 இயர் படிக்கிறப்போ வேகமா சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தேனா, 1 இயர் வந்து இல்ல. 2ண்ட் இயர்ல தான் சைக்கிள் ஓட்டுனேன். 1 இயர் வந்து பிரைவேட் ஹாஸ்டல்ல இருந்தேன். 2ண்ட் இயர்ல நான் கொஞ்ச நாள் வேகமா ஓட்டிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் 1, 2 மாசம்னு நெனைக்கிறேன். இந்த காலேஜ் இருந்த டைம்ல. அப்பதான் நான் ஸ்லோவா ஓட்டுறேன். ஏன்னா வந்து எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட அட்வைஸ் எல்லாம் காதுல கேக்குது. அதுக்கு முன்னாடி வர வேகமா ஓட்டுவேன். ஏதோ ரேஸ்ல ஓட்டுற மாரி. அதாவது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. அப்புறம் அந்த சைக்கிள பத்தி இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். அடுத்த வீடியோல இல்லாட்டி இன்னொரு நாளைக்கே சொல்றேன். அது ஏன் சைக்கிள் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு சோக கதை இருக்கு. சரியா? அது காமெடி கிடையாது. ரொம்ப சோக கதை. இதெல்லாம் பேசி என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து தயவு செஞ்சு ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு அக்கா, தங்கச்சி மாதிரி நெனச்சு, ஒரு சின்னம்மா, பெரியம்மா மாதிரி நெனச்சாவது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. உலகத்துல எல்லாருமே நடிகை மாதிரியே அழகா இருக்க முடியுமா? சொல்லுங்க. நான் நான் அழகா இல்ல தான் ஓகே. நான் ஏதோ பேசுறேன்ல. எங்க அம்மா, அப்பா கண்ணுக்கு நான் அழகு. ஒவ்வொருத்தரும் அப்படிதான். நான் என்ன வந்து நீங்க ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப அழகுன்னுலாம் நீங்க சொல்ல தேவையில்ல. எங்க அம்மா, அப்பா கண்ணுக்கு அழகு. அவ்வளோதான். என் பிள்ளைங்க என்ன பார்க்குறப்ப, "அம்மா நல்லா இருக்க" அப்படின்னு சொன்னா சந்தோஷம் அவ்வளோதான். வேற யாரு கண்ணுக்கும் நான் அழகா தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா நீங்க வந்து நீங்க வந்து ரொம்ப ம், அழகா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்னோட பேச்ச கவனிக்க மாட்டீங்க.
கண் எப்படி இருக்கு, மூக்கு எப்படி இருக்குன்னு அப்படியே தனித்தனியா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஏதோ கதாநாயகி தமன்னாவ பார்க்குற மாதிரி. அதனால நம்மளுக்கு வந்து அந்த லட்சணம்லாம் தேவையில்ல. இது அந்த அளவுக்கு அழகெல்லாம் தேவை கிடையாது. என்ன ஸ்கூல் டீச்சரெல்லாம் நம்ம அழகெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோமா? இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க அழகு பார்த்துக்கிட்டு இருக்கோமா? எவ்வளோ அழகான மனுஷங்க தெரியுமா நம்ம ஊர்லலாம். ஐயோ! என்னத்த சொல்றது? எங்க கிராமத்துலலாம் அவ்ளோ பாசமா பேசுவாங்க. யாருக்கு வேணா யார் வேணா அட்வைஸ் பண்ணுவாங்க. அ ஒரு 60 வயசு பாட்டி வந்து 40 வயசு ஆள போடா இவனே! அப்படின்ற மாரி அட்வைஸ் பண்ணுவாங்க. போடா வேலைய பார்த்துக்கிட்டு அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்போ இந்த ஔவையார்லாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணும். அதுபோல கண்ணு குட்டியா இருக்கு, வாய் பெருசா இருக்கு அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஓவராலா நான் என்ன பேசுறேன்றத மட்டும் கவனிச்சு, யூ கேன் சப்ஸ்கிரைப் ஆர் ஷேர் யாருக்காவது அனுப்பிச்சு விடுங்க. ஏதாவது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு புடிச்ச மாரி ஒரு வீடியோ பண்ணலாம். நான் என்ன பண்றது? எனக்கு வந்து மைண்ட்ல திருப்பி திருப்பி வரதான் நான் வீடியோ பண்ணுவேன். ஐயோ! 20 நிமிஷம் ஆயிப்போச்சு. சரியா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. நான் வந்து காதல பத்தி தான் நெறைய பேசலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து உங்களுக்கு அதான் புடிச்சிருக்கு. சரியா? எனக்கும் அதான் புடிச்சிருக்கு. ஏன்னா என்னோட என்னோட ராசியே காதல் சம்மந்தப்பட்ட ராசி தான். அதாவது நான் வந்து காதல் கடவுளுக்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி. அதாவது மெடிக்கல் ரெப் மாதிரி நான் காதல் ரெப். ஓகே. அதனால தொடர்ந்து எனக்கு இந்த மாதிரி வீடியோ பண்றது தான் விருப்பம். சீரியஸா பண்றதுன்னா, அது வந்து தேவைன்னா பண்ணலாம். சரியா? ஆம் ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள கேட்காம இப்ப நான் போய் இங்கிலீஷ்காரங்கள்ட்ட கேட்க முடியும். 8,00,00,000 பேர் இருக்கீங்க. யாரு காதுல நான் பேசுற விழிச்சுன்னு கேட்க மாட்டேன்து. சரியா? முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க. பாய். தேங்க் யூ. நன்றி. இது மஞ்சத்தூள் வந்து குழம்புல அவ்வளோ மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். பாய்.